Hi friends, welcome to Exam Studies and Updates. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 5 லெசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஸோ த கேபினட் மிஷன் பிளான். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளான் அப்படின்னா வந்து கேபினட் மிஷன் பிளான் 1946. ஸோ இதில் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா 389 மெம்பர்ஸ். ஸோ த அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா December 9, 1946. 12 வால்யூம்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து December 9, 1946. ஸோ அதோடைய டெம்பரவரி பிரசிடென்ட். ஸோ ஒரு அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ஹெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தா சின்ஹா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுற அந்த ஒரு ப்ராக்ரஸ்லேயே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவர் இறந்துட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஹச்சி முகர்ஜி அண்ட் பிடி கிருஷ்ணமச்சேரி இவங்கெல்லாம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் டேக்ஸ் எவ்வளோ நாள் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 11 செஷன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க வித் 166 டேஸ் ஆஃப் மீட்டிங். ஸோ அதனுடைய டியூரேஷன் வந்து கொடுத்துருக்கு. டோட்டலாக வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் பாதி வந்து ரிப்பீல் பண்ணிட்டு சில இதை மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஃப்ட் கமிட்டியோடைய ஹெட் பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர். ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். So next, the constitution was finally adopted on 26th November 1949. எப்போ வந்து ஃபைனலாக வந்து முடிஞ்சு அப்படின்னா 26th November 1949. It was came into force அப்படின்னு கேட்டாங்கன்னா 26th January 1950. This day is known as Republic Day. ஸோ டோட்டலாக வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ப்ரையாம்பிள் 22 இந்த ப்ரையாம்பிள் கொண்டு வந்தாங்க, 22 பார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ் வந்து அதோடைய ஆரிஜின் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ அதனுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இதெல்லாம் பார்த்தோன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரசைதா அப்படிங்கிறவர் தான் வந்து கேலிகிராஃபராக வந்து இருந்திருக்காரு. கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ரிட்டன் இன் என்னன்னா இட்டாலிக் ஸ்டைலில் வந்து ரிட்டன் ஆயிருந்திருக்கு, ரைட் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஷாலியன் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்கு. நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் வேலையை பார்த்துருப்போம். அது வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அப்புறம் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜிட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ போத் இன்ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், இட்ஸ் அ செகுலர் ஸ்டேட்டு, இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி பார்த்துருப்போம். ஸோ யூனிவர்சல் அடன் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதெல்லாமே வந்து சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரையாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாம்பிள் அப்படிங்கிறது வந்து இஸ் அ ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ப்ரையாம்பிள். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. த ப்ரையாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை த ஜவஹர்லால் நேரு. எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா January 22, 1947. ஸோ பை த ஆக்ட் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஸோ பை த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1926 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா socialist, secular and integrity. The preamble begins with the phrase we the people of India. ஸோ ஒன் டைம் வந்து கொஸ்டின்லேயே கேட்டிருந்திருக்காங்க வி வந்து என்ன வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, வி வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. தட் இஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா தான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனுடைய ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இதான் வந்து ப்ரையாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஆர்டராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன் ஆஃப் தம் பார்த்தோம்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் வந்து எடுத்திருப்போம். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து எடுத்திருப்போம். வேர் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸ் டியூரிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன் 1799. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனாக வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டியை சொல்லியிருப்பாங்க. They are given importance in the preamble of our constitution. So next citizenship அப்படின்னு பார்த்தோம்னா article 5 to 11 வந்து citizenship பற்றி சொல்றது. Under the part 2 of the constitution deals with the citizenship. So citizenship amendment act அப்படின்னு பார்த்துட்டோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்னே வந்து சொல்லலாம். இதுவரை வந்து 8 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து 2019 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்டோடைய இயர் வந்து 1955. ஸோ நெக்ஸ்ட் அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கே வந்து தெரியும், முதல்ல வந்து படிச்சிருப்போம் பை பர்த், பை டெசன்ட்,
by registration by naturalization. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அக்கசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து எக்ஸாமில் ஒன் பாயிண்ட்டாக வந்து ஒன் லைனராக வந்து நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் அதோடைய கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் த ஆர்டிகல் 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்கிறது. இட்ஸ் அ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப் அஸ் த மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா. ஸோ எது வந்து மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ while the fundamental rights are available to all persons, certain fundamental rights are also available only to citizens. ஸோ போத் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்க்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 32 பற்றி பேசுகிறாங்க. இட்ஸ் அ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். போத் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட் ஆர் எம்பவர்ட் டு இஷ்யூ ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ். ஸோ ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஷ்யூட் பை த கோர்ட் வந்து அது வந்து இஷ்யூ பண்ணும், ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ அது வந்து என்னென்ன ரிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹேபஸ் கார்பஸ், மேனமஸ், ப்ரொஹிபிஷன், செச்சுரரி அண்ட் கியூ வாரண்டோ, இது எல்லாமே வந்து ரிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லாமல் கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ எப்பப்போல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகும், ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஹை கோர்ட்டோ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்பப்போல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூரிங் த பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் சஸ்பெண்ட் ஆகும். இங்கே வந்து ஆர்டிகல் 352 இட்ஸ் அ சென்டர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். அது இன்டர்னல் எமர்ஜென்சி ஆர் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ அந்த பீரியடில் வந்து ஆர்டிகல் 19 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். ஸோ இந்த எமர்ஜென்சி யார் போடுவா அப்படின்னா பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு 352 ஆர்டிக்கலை வந்து சொல்லுவார், ப்ரோக்ளைம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ். தீஸ் ஆர்டர்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை த பார்லிமெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்டைன் ஆர்டினன்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு அவசர கால நிலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிக்க முடியாமல் கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து கண்டினியூஸாக நீடிக்கணுமா இல்லை சஸ்பெண்ட் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம லேட்டராக வர்ற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்ன, ரைட் டு ஃப்ரீடம், என்னென்ன ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆர்டிகல் 31 was deleted from the list of fundamental rights by 44th Amendment Act of 1978. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருந்தாலும் ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயுமே வந்து அதோட இயர் வந்து நல்லா வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ 42nd அப்படின்னா 1976, அதே வந்து 86னா என்ன, 44த்னா என்ன இப்படிங்கிறத வந்து இயரை வந்து நல்லா வந்து ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் மேட் பை அ லீகல் ரைட் அண்டர் 300A in the part of 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இனிஷியலாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. ஆஃப்டர் சம் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 12th பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அண்ட் கிரியேட்டட் ஆர்டிகல் 300A. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி பற்றி கொடுத்துருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3A கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சோஷியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல், இன்டெலெக்சுவல், அந்த மாதிரி வந்து பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து டிபிஎஸ்பி வந்து கம்மியாக கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்கோம், ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் த எய்ம் ஆட் ப்ரொமோட்டிங் த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை த ஸ்டேட். ஸோ முக்கியமாக வந்து ஸ்டேட் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருக்கும். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் தீஸ் பிரின்சிபல் அஸ் அ நோபல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இங்கே 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொடுத்துருக்கு, தட் இஸ் 2002 வந்து கிரியேட் பண்ணது. சேஞ்ச் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ஆர்டிகல் 45 அண்ட் மேட் எலமெண்ட்ரி எஜுகேஷன் எ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ முக்கியமாக வந்து எலமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து ஒரு சேஞ்சஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 21A. ஸோ ரைட் டு எஜுகேஷன் வந்து எலமெண்ட்ரி எஜுகேஷன் எது கீழே வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21A அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். The state provide the amendment directive requires the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. ஸோ இதான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காது.
ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ 1976 த காங்கிரஸ் பார்ட்டி செட்டப் அ சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க டு மேக் அ ரெக்கமெண்டேஷன் ஆன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். The 42nd Amendment Act of 1976 added some responsibility of citizen to our constitution called the fundamental duties. Some of the fundamental duties வந்து 42nd Amendment Act மூலமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. These amendment added a new part that is fourth A of the constitution வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்லி ஒன் ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்து ஆட் ஆயிருக்கு, தட் இஸ் ஆர்டிகல் 51A, which is for the first time specified a code of 10 fundamental duties of the citizen. ஸோ ஆர்டிகல் 42 வந்து என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அதோட டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 11th கொண்டு வந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா to provide opportunities for education to his child or ward between the age of 6 to 14 years. The 86th Constitutional Amendment Act இது வந்து 11th duties அப்படிங்கிறது வந்து 86th Amendment Act மூலமா கொண்டு வரப்பட்டது. அது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா under which all citizens of India or parents shall provide opportunities for education to the child between the age of 6 to 14 years. So 6 to 14 years உள்ள child வந்து கண்டிப்பா வந்து எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். அதில் வந்து என்னென்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு தெரியும், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ அதில் 7th ஷெட்யூல் பற்றி சொல்லியிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லிஸ்ட், நேம்லி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட் அப்படின்னா 100 ஐட்டம்ஸ் வந்து இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 52 ஐட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கு. ஸோ வந்து யூனியன் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் வந்து சில லாஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதே ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணும். பட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாலிசிஸ் அண்ட் லாஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த சென்டர் லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா த லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரிவைல்ஸ். ஸோ அது யூனியன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது நினச்சதை கொண்டு வந்துடும். ஸோ ப்ரெசென்ட்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். த 42nd Amendment Act of 1976 transferred 5 subjects to the concurrent list. ஸோ 5 சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ முக்கியமாக வந்து எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், வைல்ட் அனிமல்ஸோடைய ப்ரொடக்ஷன் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து என்னாச்சு அப்படின்னா அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல அவ்வளோவா வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து எந்த லைனும் இல்லை, ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 268லேருந்து 293 வரை வந்து டிஸ்கஸ் பண்ணது ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். ஸோ பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டன் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ எவ்வளோ டேக்ஸஸ் வந்து இம்போஸ் பண்ணணும், எவ்வளோ டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது அட்வைசஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபினான்ஸ் கமிஷன் செட் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன் 1983 சர்க்காரியா கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி டு மேக் என்கொயரி இன்டு த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ சர்க்காரியா கமிஷன் அதோட யார் பார்த்தோம்னா 1983. ஸோ எதை ரிலேட் பண்ணி அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ரிலேட் பண்ணி ஸோ அதில் சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த இயர் ஆஃப் 1919. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எதுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ எப்படி இந்த கமிஷன்ஸ் என்னென்ன கமிஷன், சர்க்காரியா கமிஷன், ராஜ்மன்னார் புன்ஷி, வெங்கடாச்சலயா, இந்த கமிஷன்ஸ் எல்லாம் பற்றி தனி வீடியோ வந்து போடுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. In 1969, the Tamil Nadu government appointed 3-member committee under the chairmanship of P.V. Rajamanna to examine the entire question of center-state relations. ஸோ அதே மாதிரி ராஜமன்னார் கமிட்டி யார் வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ சர்க்காரியா கமிஷன் பை த இந்திரா காந்தி விச் இஸ் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து மிக முக்கியமாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா மெயினாக பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் அண்ட் சென்டர் ரிலேஷனை பேஸ் பண்ணி எந்த ஒரு பாலிசி கொண்டு வந்தாலும் அந்த பாலிசி எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து அது வந்து கரெக்டாக என்னென்ன பாலிசி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் அட்வைசஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்காரியா கமிஷனில் சர்டன் சேஞ்சஸ் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க.
Next, official language. Part 17 of the Constitution deals with the official languages in Article 3432, 351. So, அதோடைய articles வந்து பார்த்துக்கங்க. Initially, the Constitution recognized 14 regional languages. At present பார்த்தோம்னா 22 languages வந்து என்ன இருக்கு அப்படின்னா recognize பண்ணியிருக்காங்க. So, in 2004, the government of India decided to create a new category of languages called classical languages. So, 2004ல வந்து classical languages அப்படிங்கிற ஒன்றை வந்து create பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் எப்போ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா 2004. அதே மாதிரி சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா இதனுடைய இயர்ஸ் அண்ட் அதனுடைய லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ரீசெண்டாக 2014ல் ஒடியா. ஸோ இதான் வந்து அவருடைய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 91st அமெண்ட்மெண்ட்டு 81st இந்த மாதிரி சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த லாங்குவேஜஸ் என்னென்ன அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னாலே தெரியும், நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 352 டிஸ்கஸ் அபவுட் த நேஷனல் எமர்ஜென்சி. கேன் பி டிக்ளேர்டு பை யார் வந்து டிக்ளேர் பண்ணுவா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ டியூ டு என்னன்னா வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்மட் ரெபலியன். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து போடலாம். ஸோ எந்த கிரவுண்ட்ஸ் அதே வந்து கிரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ டியூ டு த வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அதான் வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னா கிரவுண்ட் ஆஃப் ஆர்மட் ரெபலியன். தீஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹாஸ் பின் டிக்ளேர்ட் 3 times so far in 1962 to 71, 62, 1971 and 75. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை டைம்ஸ் வந்து போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கேட்டாங்கன்னா 3 times. அதே ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா 1 time அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்கு. பட் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா 356. அண்ட் இதுவும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவார். In a state, if the governor reports that the situation has arisen under which the government of the state cannot be carried on in accordance with the provisions of the constitution. ஸோ வந்து பை த கவர்னர் வந்து என்னன்னா கவர்னர் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணி பிரசிடென்ட் வந்து அந்த ஒரு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஸோ இந்த கண்டினியூஷன் ஆஃப் தீஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு 3 years வரை இதனுடைய மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சியாக இருக்கும். ஸ்டேட் இஸ் கவர்னர்டு பை த கவர்னர் ஆன் த பிஹாஃப் ஆஃப் த president. For the first time, the president rule was imposed in Punjab in 1951. ஸோ எங்கே வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 1951. ஸோ எலெக்ஷன் வந்து ரீசெண்டாக பார்த்துருப்போம், நியூஸ்லாம் வந்து ஹங் அசம்பிளி வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் பார்ட்டி அல்லது கொயலேஷன் பார்ட்டி வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண முடியலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி வந்து போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபைஸ் தட் தேர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஹோல்டிங் அசம்பிளி எலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே வந்து இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து போடுவாங்க. ஸோ தேர்டாக வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 360 வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பை த பிரசிடென்ட் தான் வந்து போடுவார். தீஸ் டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஹாஸ் நாட் பீன் டிக்ளேர்ட் இன் இந்தியா ஸோ ஃபார். இந்த எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் இது வரைக்கும் வந்து ஏற்படலை. ஸோ அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே நமக்கு தெரிய வேண்டிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 368 தான் வந்து நமக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வித் பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். ஸோ அது வந்து எப்படிலாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தாலே ஈஸியாக தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் ஆர்டிகல் 368ல் சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதான் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் மெஜாரிட்டி எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. த 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் known as a மினி கான்ஸ்டியூஷன். ஸோ மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் கமிஷன்ஸ் எல்லாம் வந்து போடுறேன். சர்க்காரியா கமிஷன், ராஜ்மன்னார் கமிஷன், வெங்கடாச்சலயா கமிஷன், புன்சி கமிஷன். ஸோ எல்லா கமிஷனுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து
இந்த கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பத்தி எந்த கமிஷன் அப்படின்னா வெங்கடாச்சலயா கமிஷன். ஸோ எப்போ வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னா 2000ல கிரியேட் பண்ணது. ஸோ அதே மாதிரி புன்ஷி கமிஷன் வந்து எதை வந்து டிஸ்கஸ் பண்ணது, எதை பத்தி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இந்த கமிஷன், அதே மாதிரி கவர்னருடைய ரூல்ஸ், இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ், ஸோ ட்ரை லாங்குவேஜ் ஃபார்முலாஸ், இதெல்லாம் பற்றி இந்த கமிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சம்மரியில் வந்து இப்போ கேபினட் மிஷன் பிளான் 1946 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் வந்து எந்த ஆர்டிக்கலை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது. ஸோ 2004ல் கிரியேட் ஆன கிளாசிக்கல் லாங்குவேஜ் அது அந்த கேட்டகரி. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு.